உங்கள முதல்ல பார்த்தோனே நீங்க தான் என் மனைவின்னு அவரு ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. நீங்க எப்ப ஃபிக்ஸ் ஆனீங்க? லவ் பண்ணிட்டே இருக்கு. புடிச்சிருக்காரு. எனக்கு அவர்கிட்ட புடிச்சது என்னன்னா, விமென்க்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ம். ஸோ விமென் ஈக்குவல் பிரையாரிட்டி குடுக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ அவர் பெரியாரு அவங்களோட கொள்கையில இருப்பார் செல்வா எப்பவுமே. ஸோ அவர் பேசுற சில பேர் பேசுவாங்க. லேடீஸ்க்கு ஈக்குவலா குடுக்கணும். லேடீஸ் சூப்பர் அப்படின்னு. ஆனா செயல்ல இருக்காது. வைஃப்ன்னு வரும்போது அந்த டாமினேஷன் ஒத்துக்க மாட்டாரு. கரெக்ட். ஆனா செல்வா ஃபர்ஸ்ட் டே நான் பார்க்கும்போது என்ன ஃபீல் பண்ணனோ, இன்னைக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் அதே மாரி தான் இருக்காரு அவரு. ம். எனக்கு மாமியாருக்கு, என் பொண்ணுக்கு, எங்களுக்கு மட்டும் இல்லாம என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே செல்வா கிட்ட புடிச்சது அதுதான். ஏன்னா, அந்த மேல் ஈகோ இல்லாம விமென்க்கு ஒரு பிரையாரிட்டி குடுக்குறது, விமென்க்கு சப்போர்ட் பண்றது, விமென்க்கு வந்து எஜுகேட் பண்ணுவாரு. யாராவது வந்து கூட பயந்துட்டே இருந்தா, இல்லன்னா நீ படிக்கணும். உனக்கு எது பிடிக்குமோ அது தைரியமா சொல்லணும். நீ அது கன்வின்ஸ் பண்ணணும். வீட்ல இருக்கிறவங்கள கன்வின்ஸ் பண்ணலன்னா, நீ எப்படி சொசைட்டிய ஃபேஸ் பண்ண கரெக்ட். முடியும்? ஸோ நீ உன்னோட கோல்ஸ், உன்னோட ஆம்பிஷன்ஸ் நீ வந்து வீட்ல ஃபர்ஸ்ட்டு ஓடி போறது கிடையாது. வீட்ல இருக்கிறவங்கள கன்வின்ஸ் பண்றது கத்துக்கோங்க. நம்ம ட்ரீம் பண்றது பெரிய விஷயம் இல்ல. அத அச்சீவ் பண்றதுக்கு பாசிட்டிவ் வேல சொல்லிட்டு, அது எல்லாம் நல்லா சூப்பரா சொல்வாரு. என்னோட பொண்ணு பார்த்தா உங்களுக்கு புரியும். செல்வாவோட டைரக்ஷன்ல எப்படி இருக்கும் அன்ஷுன்னு. ஸோ அந்த மாரி விமென்க்கு நல்லா சப்போர்ட்டிவ் நல்லா எஜுகேட் பண்ணி, அவங்க நல்லா வரணும்னு அவரு இது பண்ணுவாரு. அதுதான் எனக்கு புடிச்சிருக்கு அவர்கிட்ட.